திமுகவுக்கு காவடி தூக்கும் கமல். அதாவது ஏன் இப்படி சொல்றேன்னா, அதாவது மையம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்சதே திமுகவ மெயினா எதிர்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த சூரியன வந்து இந்த டார்ச் லைட்ல வந்து நான் வந்து ஒளிய குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி எல்லாம் உடைச்சாரு. அதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு சூரிய ஒளியில இப்ப டார்ச் லைட் மங்கி போச்சு. இப்போ ஒரு எம்பி சீட் குடுத்தவுடனே அப்படியே டோட்டலாவே ஐக்கியமாகி போயிட்டாரு. சரி அவரு வந்து இவரு பேசுறாருல்ல. அதாவது திராவிடத்த ஆதரிக்கிற எல்லாரும் ஓரணியா திரளணும். ஏன் தனித்தனியா இன்னும் விளையாடுறீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா விஜய் வந்து பெரியாரையும், அண்ணாவையும் தூக்கி பிடிக்கிறதுனால, நீங்க அங்க தனித்தனியா இங்க தூக்கி பிடிக்கிறீங்க. நேரா வந்து ஒரு இடத்துல இணைய வேண்டியதானேங்கிற மாரி அவரு பேசுறாரு. நீங்க இணைஞ்சிருக்க வேண்டியதானே மையம் இதுல. ஏன் மையம்னு அப்புறம் நீங்க ம மக்கள் நீதி மையம்னு நீங்க ஆரம்பிச்சீங்க. அங்க போய் இணைஞ்சிருக்கணும்ல. அப்போ உங்களுக்குன்னாக்க ஒண்ணு, அடுத்தவனுக்குன்னா ஒண்ணுன்றது எந்த துறையிலயும் அது நியாயம் கிடையாது. 2வது வந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். தமிழர்கள் 2 பேர் சேர்ந்தா தமிழ்ல பேசுவாங்க. மலையாளிகள் 2 பேர் சந்திச்சா மலையாளில பேசுவாங்க. அதே மாரி இந்த நாட்ல எங்க சந்திச்சாலும் திராவிடத்தில தான் பேசுவாங்க. அப்படின்னு நான் திராவிடன் அப்படின்ட்டு பேசுவாங்களாம். என்ன நிலையில அவரு பேசுறாருன்னு, இங்க திராவிடமே ஒழிக ஒழிகன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். இங்க இந்த நாட்ல எங்க பாத்தாலும் இவங்களுக்கு திராவிடத்தில நான் திராவிடியன் அப்படின்னு சொல்லி பெருமை தட்டி பேசுவாங்களாம். இதெல்லாம் நடக்கிற மாரியா சார் இருக்குது? இதெல்லாம் நம்புற மாரியா சார் இருக்குது? இதெல்லாம் யாரையும் ஏத்துக்கிடுவாங்களா? நீங்கலாம் எவ்வளோ பெரிய நடிகரு, இந்த உலகத்துக்கு கருத்து சொல்ல வேண்டிய ஆளு, உலக நாயகன் வேற நீங்க. எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறீங்க. என்ன சார் இப்படி போயிட்டீங்க நீங்க? ஏன் சார் நீங்க மக்கள் நீதி மையம் கட்சி கட்சி ஆரம்பிச்சது கூட தப்பில்ல. ஒரு பெரிய ஓட்டு வங்கிய நிரூபிக்காவிட்டாலும் நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு தொகுதி இருந்தது. கோயம்புத்தூர்ல அது ஜெயிக்கல. எல்லாருமே வருத்தப்பட்டோம். சார் ஜெயிச்சிருக்கணும். மத்தவங்க தோத்தாலும் பரவால்ல. கமல் சார் ஜெயிச்சிருக்கணும்னு எல்லாருமே நாங்க நெனச்சோம். நீங்க அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இந்த ஆட்சிய எதிர்த்து இப்படி வந்த நீங்க, இன்னைக்கு அது குடுத்த ஒரே ஒரு எம்பி சீட் கிடைச்சிச்சுங்கிறதுக்காக நீங்க வந்து இவ்வளவு தூக்கி பேசுனீங்கன்னா, அது கூட தப்பில்ல சார். நீங்க வந்து உதயநிதி சார தூக்கி பேசுறீங்க. அது எதுக்கு? சினிமாவுல வந்து ரிலீஸ் பண்ணணும் படத்த வந்து அவர் நெனச்சா தான் ரிலீஸ் பண்ணுவாரு. அவரு எந்த படத்த ஓடணும், ஓடக்கூடாதுன்னு சொல்றது அளவுக்கு வந்து ரெட் ஜெயண்ட் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க வந்து தூக்கி பேசுறீங்க. அது கூட தப்பில்ல. நீங்க தூக்கி பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் திராவிடமா இருக்கணும், திராவிடர்களா மாறணும்னா என்ன இதெல்லாம் நிலை இது? இங்க பெரியார் மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க. பெரியாரே மண்ணுன்னு சீமான்லேருந்து மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சீமான் சுக்குநூறா அத உடைச்சு விட்டாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆன்மீக மண்ணுங்கிறது நம்ம பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், நம்ம இவரு காமராஜரா இருக்கட்டும், அவர்களால வந்து போராடப்பட்டு இந்த இந்த தமிழ்நாட்ட பலமாக்கப்பட்ட மண்ணு சார் இது. இது இந்த எந்த விதத்தில பெரியார் மண்ணு நீங்க சுருக்கி கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியல. பெரியார் இருந்தாருங்கிறத யாரும் மறுக்கல. ஆனா பெரியார் தான் இங்க அப்படின்னா எப்படி சார் அத ஏத்துக்க முடியும்? வ.உ.சி எல்லாம் என்ன சார்? வ.உ.சி என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? ஏன் சார் பானிபத்துக்காக வந்த பிரிட்டிஷ்காரனையே வந்து அவன் ரூட்லயே அவன போய் ஜெயிக்கணும்ன்ட்டு கப்பல் வாங்கி ஓட்டுனவர் தானே வ.உ.சி மறந்துட்டீங்களா? கொடிகாத்த குமரன் எப்படி எவ்வளோ பேர் இந்த மண்ணுக்காக கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோன்னா நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து சட்டையை போடுறீங்க. நீங்கள் கருப்பு சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு நாங்கள் பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் வேதனையாக இருக்குது சார். நீங்களாம் அப்படி பேசாதீங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு தவறான பாடத்தை வந்து புகட்டாதீங்க. ரொம்ப தப்பு இதெல்லாம். சரிங்களா? உங்களெல்லாம் எவ்வளோ ரசிகர்கள் பார்க்குறாங்க. நீங்கள்லாம் வந்து நல்லா நடிகர். இன்னை வரைக்கும் உங்களை நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க என்னன்னா தடமாறி ஒரு எம்பி சீட்டுக்காக இவ்வளவு பேசாதீங்க சார். அதெல்லாம் நல்லாவே இல்ல. சரிங்களா? இனிமேலுக்காவது பார்த்து பேசுங்க. தயவுசெய்து நீங்க வந்து அரசியல விட்டு போயிருங்களேன். இன்னும் நெறைய நடிங்க சார். உங்க உங்க நடிப்ப நாங்க பார்க்குறோம், ரசிக்கிறோம். திராவிடம் வந்து திமுக வீழ்த்தவே முடியாது. வீழ்த்தக்கூடாதுன்னு நீங்க ஏன் சார் நீங்க காவடி தூக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் சார் மக்களுக்கு நல்லது செஞ்சா எந்த கட்சி வந்தா எங்களுக்கு என்ன சார்? நாங்க வேண்டாம்னு சொல்ல போறோம்? நெறைய நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தெல்லாம் பார்க்கலையா? இந்த கவின் ஆணவ கொலை நீங்க பார்க்கலையா? நம்ம அஜித் காவல் மரணத்தை நீங்க பார்க்கலையா? இதில கள்ளக்குறிச்சியில செத்த 100 பேருக்கு மேல செத்தாங்களே விஷச்சாராயம் குடிச்சு அதெல்லாம் நீங்க பார்க்கலையா? யார் இந்த சார்னா நீங்க கேட்கவே இல்லையா? இதெல்லாம் நீங்க எங்க சார் இருந்தீங்க இங்க? அப்பப்ப ஃபாரினுக்கு போயிருவீங்களோ? இதெல்லாம் பாருங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. அது நல்ல திட்டங்கள் நெறைய குடுத்துட்டு இருக்கிறாரு. நாங்க எல்லாத்தையும் டோட்டலா வந்து திமுக கட்சியும் மறுக்கல. ஆனா, நம்ம ஒரு சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. எந்த இடத்துலலாம் அவர் நல்லது செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு மோசமா நடந்திருக்குங்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்க்குற போது தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. மக்கள் சாய்ஸ்ல ஓட்ட விடுங்க. நீங்களா கம்பல் பண்ணி திமுகவ இத சொம்படிக்க வேண்டாம். அதெல்லாம் தேவையில்ல. திமுக வந்து இன்னும் 7, 8 மாசம் இருக்கு.
இன்னும் என்னென்ன செய்வாங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக அவங்க வந்து வாக்கு செலுத்துகிறோமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை வேணால் நீங்கள் போடுங்க, திமுகவுக்கு தப்பில்ல. எல்லாரையும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இங்கே தான் போடணும், இவங்க தான் இங்கே ஆளணும், பாஜக விடவே கூடாதுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், பாஜக இங்கே இல்லைங்கிறீங்க, ஏன் பயப்படுறிய பாஜகவுக்கு? பாஜக இங்கே உள்ளே வர முடியாது. பாஜக வந்து அந்த இதை வந்து தண்ணி ஒட்டாது, மக்களும் பார்க்க போட மாட்டாங்க. ஏன் சார் பாஜகவுக்கு பயப்படுறீங்க? இங்கே தான் இல்லையே, இல்லாத கொச்சுக்கு ஏன் பயப்படுறிய? எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. அது விஜய் தூக்குனா பிஜேபின்றாரு, இவரை தூக்குனா பிஜேபின்னா இல்லாத பிஜேபிக்கு நீங்கள் ஏன் கொடை பிடிக்கிறீங்க? இதான் பிஜேபி இல்லையே, அப்புறம் எப்படி அவன் ஜெயிப்பான்? இல்லாதவன் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ உங்களுக்கே தெரியுது பிஜேபி இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு அது பொறாமை. அவங்க வந்துட்டு ஒரு தடவை அவங்க ஆட்சியை பிடிச்சிவிட்டாங்கன்னா அவங்க திருப்பி அவங்க ஆட்சியை வந்து கலைக்க முடியாது. நம்ம என்ன தான் எதிர்வரிசையில் என்னன்னா ஒரு அணி பிடுங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால பிஜேபி வந்துருமோங்கிற பயத்திலேயே திராவிடர்கள் அப்படின்னு நீங்கள் கொதிக்கிறீங்க. ஒருபோதும் உங்கள் பிரச்சாரம் எடுபடாது.